பிரச்சனைகள் மனிதனை உருவாக்காது, வியாதிகள் மனுஷனை உருவாக்காது. தேவனுடைய வசனமே ஒருவனை உருவாக்கும். அப்ப வார்த்தையினாலதான் உருவாக்குறாரு. சங்கீதம் 105 அந்த வசனம் வருது. யோசேப்பை கர்த்தர் எப்படி உருவாக்குனாராம், எப்படி புடமிட்டாராம். வாசிங்க. இன்றைக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உருவாக்குறார், உடைக்கிறார், மாற்றுகிறார், எல்லாம் செய்கிறாரு. ஆனால் எதனால் கிடையாது? 105:19 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவனை சொல்லுங்க, புடமிட்டது. புடமிட்டா என்ன ஆகும்? பொன்னா மாறும். எல்லாம் சொல்லுங்க. புடமிட்டா பொன்னா மாறும். தங்கத்தை எதை வச்சு புடமிடுவாங்க சொல்லுங்க? அக்கினியில புடமிடுவாங்க. இப்ப இவனுக்கு அக்கினினா என்னன்னு தெரியாதனால அக்கினியை வந்து வியாதிட்ட வந்து சொல்றான். தங்கத்தை அக்கினியை வச்சு புடமிடுறாங்க. என் அன்புக்குரியவர்களே, அக்கினி என்பது வேதம் தெளிவாய் சொல்கிறது நேச அக்கினி. லவ் இஸ் த ஃபயர். ஸோ ஒரு மனுஷனை தேவன் எப்படி உருவாக்குறாருன்னா லவ்ல தான். கை தட்டுங்க ஒரு ஆமென். மன்னிக்கப்பட்டவர்களுக்கு தான் இதயத்தின் மன்னிப்பின் விளைவுகள் என்ன செய்யும் தெரியும். இப்ப தேவன் யோசேப்பை உருவாக்குனது. நான் தப்பா வாசிக்கிறேன் இந்த வசனத்தை. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நான் தப்பா வாசிப்பேன், நீங்க ரைட்டா சொல்லணும். ஓகே. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நான் தப்பா சொல்றேன், நீங்க ரைட்டா சொல்றீங்களா? வியாதி அவனை புடமிட்டது. சொல்லுங்க. குழியிலே விழுந்ததினால் அவன் புடமிடப்பட்டான். அவன் விலங்குகள் போடப்பட்டதால் புடமிடப்பட்டான். போத்திபாரின் மனைவி அவளை புடமிட்டாள். இவனுக்கு நடந்த எதிர்மறையான சம்பவங்கள்லாம் இருக்குல்ல, அதனாலலாம் யோசேப்பு திருந்தல. புரியுதோ? புரியலையா சார்? நடந்த சம்பவங்களால தான் சார் திருந்தாரு. சரி, இப்போ யோசேப்புக்கு நடந்த சம்பவம் மாதிரியே பல சம்பவத்தை இன்னொருத்தனுக்கு நடந்திருக்கு நான் சொல்ல போறேன். ஆனால் அவன் பெரிய அயோக்கியனா மாதிரி இருக்கான். கையத்தட்டு. எனக்கு கேள்வி, ஒரு பொம்பளை அவனை வந்து இல்லாதவன் பொல்லாதவன் சொல்லி ஜெயிலில் போட்டனால இவன் வந்து திருந்துட்டான் அப்படின்னா, அந்த சோதனையில் அவன் திருந்தினான்னா, இதே மாதிரி ஒரு பொம்பளை தானே சிம்சோனை பஞ்சாயத்தை கூட்டுச்சு, அவன் ஊரையே அழிச்சிட்டுல வந்துட்டான். இதிலிருந்து தெரிந்து கொள்ளப்படுவது என்னவென்றால், பிரச்சனைகள் மனிதனை உருவாக்காது, வியாதிகள் மனுஷனை உருவாக்காது. தேவனுடைய வசனமே ஒருவனை உருவாக்கும். ஆமென்.